மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த 26ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கியது. இதைத் தொடர்ந்து இங்கு அனைத்து துறை அலுவலர்களும் பணி செய்து வரும் நிலையில் மதுராந்தகம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து கோப்புகள் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அப்பொழுது முதல் தளத்திலிருந்து கோப்புகளை ஏற்றிக்கொண்டு 2வது தளத்திற்கு செல்லும் வழியில் லிப்ட் பாதியில் நின்றது. இதன் காரணமாக லிப்டில் சென்ற 2 கிராம உதவியாளர்கள் சுமார் 30 நிமிடங்களாக லிப்டில் சிக்கி தவித்தனர். பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 2வது தளத்தில் லிப்டின் மேற்கூரையை உடைத்து இருவரையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா தலைமையிலான அதிகாரிகள் ராசிபுரம் அருகே சேந்தமங்கலம் பிரிவு சாலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடையை மீறி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். அப்போது பர்மிட் இல்லாதது, இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், வாகனத்தை புதுப்பிக்காமலும் வாகனத்திற்குரிய சான்றிதழ் இல்லாமல் இயங்கிய 20க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு 28,500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்தார். மேலும் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 9 பேருக்கு தலா 1000 வீதம் 9,000 ரூபாய், பேருந்தில் பயன்படுத்திய 2 ஏர் ஹாரனுக்கு ரூபாய் 20,000 மற்றும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டிய 2 பேருக்கு தலா 500 வீதம் 1000, ஓவர்லோடு ஏற்றி வந்த வாகனத்திற்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே களமருதூரில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து காத்திருந்த மாணவர்களுக்கு அரசு பேருந்து இயக்கப்படாததால் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து களமருதூர் வழியாக விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் நெருக்கடியில் மாணவர்கள் பயணம் செய்தனர். குறிப்பாக பேருந்து படிகளிலும் பேருந்து பின்புறத்தில் உள்ள ஏணியிலும் பள்ளி மாணவர்கள் தொங்கியவாறு பயணம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அப்பகுதிக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம், ஆலங்குளம், கடையம், ஆவுடையானூர், கீழப்பாவூர், சுரண்டை சுற்றுவட்டார பகுதியில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை விவசாயிகள் பாவூர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ஏலம் மூலம் விற்பனை செய்வார்கள். இந்த நிலையில் அதிகமாக சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் கத்தரி பயிரிட்டுள்ளதால் மார்க்கெட்டுக்கு கத்தரிக்காய் வரத்து அதிகமாக இருந்தது. இதனால் 20 ரூபாய் வரை விற்ற கத்தரிக்காய் நேற்று 8 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே வள்ளியரச்சல் பொன்னழகு நாச்சியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கோவில் குலத்தவர்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து தேர் திருவிழாவில் நூல்கள் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வெங்கடேசன் சுதர்சன், முன்னாள் காவல்துறை ஐஜி பாரி, காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக வெள்ளக்கோவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் உள்ள மதகடி பஜார் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வந்தது. இதற்காக அந்த பகுதி சாலையில் தோண்டப்பட்ட ராட்சத பள்ளம் ஒன்றால் எந்த நேரமும் விபத்து ஏற்படும் சூழ்நிலை இருந்து வருகிறது. இதனால் அந்த சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படும் முன்பு சாலையில் தோண்டப்பட்டுள்ள ராட்சத பள்ளத்தை உடனடியாக மூடி சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மழையளவு மற்றும் கோடை காலத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள் பற்றி ஒளிப்பாட காட்சி மூலம் விளக்கப்பட்டது. இதில் பேசிய கரும்பு விவசாயி பெருமாள் கரும்பு டன்னுக்கு உரிய விலை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி விலை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வேளாண்மை அலுவலர் துரைசாமி உள்ளிட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெருந்துறை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் கோபி கலை அறிவியல் கல்லூரி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை கல்லூரி முதல்வர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்த பேரணியில் மாணவர்கள் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மஞ்சப்பை பயன்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலமானது கரட்டடிப்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் துவங்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தாமனூர் ஊராட்சியில் சுமார் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை சிமெண்ட் கலவை இரண்டாவது முறையாக இன்று இடிந்து விழுந்தது. காலை பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக பெயர்ந்து விழுந்ததால் பள்ளி மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேலும் இதை அறிந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் மகளிர் சுய உதவி கட்டிடத்தில் 30 தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் அவல நிலை காணப்படுகிறது. கரூர் மாவட்டம் புகழூர் தமிழ்நாடு காகித ஆலையிலிருந்து காகித பண்டல்களை ஏற்றிக்கொண்டு திருநெல்வேலி நோக்கி கனரக லாரி வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில்வே பீடர் சாலையில் இருந்து கொண்டிருந்த போது திடீரென கான்கிரீட் சாலை பெயர்ந்து 2 அடி பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக லாரி வலதுபுறமாக சரிந்து பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நவநீதன் என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து காயமடைந்தவர் மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மேலும் இந்த விபத்து குறித்து சந்தீப் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.